இப்ப வந்து காலம் மாறிட்டே இருக்கு. நம்ம வந்து குண்டு சட்டையில ஒரே குதிரையை ஓட்டவும் முடியாது, பல குதிரையும் அதிலே ஓட்ட முடியாது. என்ன சொல்ல வரேன்னா, காலம் மாறுது, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் மாறணும். இப்ப ஏஐ வந்து ஏற்கனவே முதல் இடம் பிடித்து விட்டது. இப்ப நம்மளுடைய பிரதமர் சொன்ன மாதிரி காலடைவில் எல்லாரும் வந்து டிஜிட்டல் சிவிலைசேஷனுக்கு மாறணும். அதாவது இந்த ஏஐ தொடர்பான விஷயங்களை நம்ம வந்து அதீத தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஏற்கனவே எங்க லோக்கல்ஸ்க்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல அவர் லோக்கல்ஸ் மட்டும் சொல்ல, எல்லாருக்கும் சேர்த்தே தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம அடுத்த கட்டமா என்ன செய்யணும்னா, ஏஐ தொடர்பான பட்டறையை நம்ம நடத்துறதுக்கு முற்படுறோம். சரியா? நான் சில ட்ரெயினர்ஸ் கூட நான் பேசிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாது, நம்ம குழுலே ட்ரெயினர் இருக்காங்க. அதாவது செல்வன் இருக்காரு. ஓகே, எனக்கும் தெரியும் ஏஐ. அதனால நாங்களே வந்து உங்க எல்லாரும் வந்து ஸ்மார்ட் போன் தான் பயன்படுத்துறீங்க. யாரும் இங்க பட்டன் போன் பயன்படுத்துறீங்களா? இல்லாட்டி சொல்லுங்க, கடல் இங்க இருக்கு, உங்களை சுத்தி 3 வாட்டி சுத்தி அந்த தூக்கி போடுறோம் அந்த போனை. ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. அதனால ஒவ்வொரு வருஷமும் நீங்க என்ன கத்துக்கிறீங்கன்னு ஒண்ணு இருக்கு. அதனால ஏஐல நம்ம சிறப்பா வந்து திகழ்வோம். அதுக்கு வந்து பட்டறை வந்து செய்யலான்னு வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்தது யோகா. அதாவது யோகானா எடுத்தோடனே குனியணும் நிமிரணும் அந்த மாதிரி கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ஒரு ட்ரெயினர் வர வேண்டியது, பட் துரதிருஷ்டவசமா அவர் ஊருக்கு போயிட்டாரு. அதாவது முத்திரைகளை வச்சு எப்படி நீங்க வந்து உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கலாம், நீங்க எப்படி உங்களுடைய உடலை எப்படி நீங்க வாகுவாச்சுக்கலான்னு வந்து அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். பிராணயாமா எல்லாத்தையும். அது மட்டும் கிடையாது, சில பேச்சாளர்கள் இருக்காங்கல்ல, விழிப்புணர்வு பேச்சாளர்களையும் வந்து தொடர்பு கொண்டிருக்கேன். அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பட்டறை கொடுப்பாங்க. எல்லாருனாலும் வர முடியலன்னா பரவாயில்ல, நம்ம ஆன்லைன்லயும் செய்யலாம், ஒரு 30 நிமிஷம் அந்த மாதிரி. ஏன்னா நானே வந்து ஆர்விஎஸ் மைண்ட் சைஸ்ன்னு வந்து வந்திருக்காங்க, அயன்லாம் வந்திருக்காரு அந்த பட்டறைக்கு. அவரெல்லாம் பேசினா உங்க வாழ்க்கை மாறிடும். என் வாழ்க்கையே நிறைய மாறி இருக்கு. அதனால அவர் என்ன சொல்லி நான் என்ன கேட்கறதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா படிச்சவங்க, வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சவங்க, வாழ்க்கையில அடிபட்டு அவங்க உணர்ந்து சொன்னவங்க கிட்ட வந்து ஒரு 4 விஷயம் கத்துக்கிறதுல வந்து நம்மளுக்கு நம்ம எதுவும் வந்து நம்ம இழக்க போறது கிடையாது. சரியா? நம்ம கேட்டு வச்சுக்கிட்டா நீங்களும் சிறப்பா இருப்பீங்க, உங்க குடும்பமும் சிறப்பா இருக்கும். நீங்க மட்டும் சிறப்பா இருக்க மட்டும் நம்ம நினைக்கல, உங்க குடும்பத்தார்களும் சிறப்பா இருக்கணும். அதுக்கு நான் என்னன்னா, இது வந்து இவங்களுக்கும் தெரியாது. வர 26, அதாவது நம்ம ஆண்டு வருதுல, என்ன செய்யலான்னு முற்படுறோம்னா, ஒண்ணு நீங்க பார்த்து சொல்லுங்க. ஒண்ணு சிவன் கோயில், இல்ல முருகன் கோயில், இல்ல கிருஷ்ணன் கோயில்ல ஏதேனும் ஒரு பெரிய யாகம் நடத்துவோம். சரியா? உங்க வாழ்க்கை மென்மேலும் உயர்றதுக்கு ருத்ர ஹோமம் செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன் ருத்ர ஹோமம்னா, நம்ம செஞ்ச பாவங்கள், நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள்லாம் தீர்ந்தா வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு சுபிட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ருத்ர ஹோமம் என்பது வந்து ஒரு பெரிய ஹோமம். அது செய்யறதா இருந்தா நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து